கிராம மக்கள் எதிர்ப்பை அடுத்து கண்டதேவி கோவில் குறித்த நூலை வெளியிடாமல் ஆளுநர் RN ரவி புறப்பட்டு சென்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு சதாசிவன் நம்மோடு இணைந்திருக்கிறார். விவரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே உள்ள கண்டதேவியில் பிரசித்தி பெற்ற சொர்ணமூர்த்தீஸ்வரர் திருக்கோயில் உள்ளது. இந்த கோவில் தேரோட்டத்தில் பல ஆண்டுகளாக பிரச்சனை இருந்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு முதல் அனைத்து சமுதாய மக்களும் இணைந்து இந்த தேரோட்டத்தை சிறப்பாக நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று தேவகோட்டையில் தனியார் மகாலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கண்டதேவி திருத்தேரும் சமுதாய நல்லிணக்கமும் என்ற நிகழ்ச்சியில் இந்த தேரோட்டம் குறித்த ஆங்கில நூலை வெளியிடுவதாக தமிழக ஆளுநர் RN ரவி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அழைத்திருந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு ஆளுநர் வருவதை அறிந்த அந்த பகுதி கிராம மக்கள் 4 நாட்டார்கள் என்று சொல்லப்படக்கூடிய 172 கிராமங்களைச் சேர்ந்த கிராம மக்கள் இந்த நிகழ்ச்சியில் சர்ச்சைக்குரிய திருத்தி எழுதப்பட்ட இந்த நூலை வெளியிடக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆளுநருக்கும் நேரடியாக அவர்கள் அந்த ஊடகங்கள் மூலமாக இந்த நிகழ்ச்சியில் இந்த நூலை வெளியிடக்கூடாது என்று வேண்டுகோளும் விடுத்திருந்த நிலையில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இன்று காலை இந்த நூல் வெளியிடப்படாது என்ற தகவலை வெளியிட்டிருந்தனர். இந்த நிலையில் இன்று மாலை கண்டதேவியில் கோவிலில் தரிசனம் மேற்கொண்ட ஆளுநர் நிகழ்ச்சிக்கு வந்திருந்து கண்டதேவி திருத்தேரோட்டமும் சமுதாய நல்லிணக்கமும் என்ற அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சர்ச்சைக்குரிய நூலை வெளியிடாமல் தனது உரை மற்றும் அங்கு உரையாற்றிவிட்டு தற்போது இங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். கிராம மக்கள் எதிர்ப்பு காரணமாக இந்த நூல் இன்று வெளியிடப்படாமல் வேறொரு நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் கிராம மக்கள் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் ஆளுநரை வழி அனுப்பி வைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.